ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நம்ம கானா வினோதர்கள் போனது உண்மையிலேயே ரொம்ப மிகப்பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது அதுதான். ஏன்னா என்னால் அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு நிலமையில நான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இது அவருக்கு ஒரு பெரிய பணம், ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 45 lakhs கிட்ட ஒரு கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. 45 lakhs கிட்ட வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே தான், அவருக்கு இது அவரே சொல்லிட்டார்ல, எனக்கு ரொம்ப பெரிய பணம்ன்ற மாதிரி சொல்லிட்டார். கோடி ரூபாய் மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையிலே அவருக்கு நம்மள மாதிரி ஆளுங்களை அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயன்றதை அவர் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. அது தவறு கிடையாது. பட் ஆனாலுமே இந்த பணம் எடுக்கும்போது என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, ஸோ பிக் பாஸ்லாம் என்ன சொன்னார்ன்ற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கானா வினோத் போனதை பற்றி கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தவறு நினைக்கலாம், மறக்காமல் கமெண்ட் போடுங்க. அது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல கானா வினோத் அந்த பாக்ஸ் எடுக்கிறது முன்னாடி நடந்த நிகழ்வுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆரோரா, விக்ரம் மற்றும் கானா வினோத்தெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ ஆர்ஆர்ஓ பக்கம் பாக்ஸ் எடுக்கிறதுக்கான ஃபுல் ஃபோக்கஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு 20 lakhs கிட்ட எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ விக்ரம் நான் எடுக்கிற மனநிலைமை இல்லைன்னு சொல்லிட்டு கானா வினோத் சுத்தமாக அந்த ஐடியாவே கிடையாதுங்க. ஏன்னா கானா வினோத்துக்கு பாக்ஸ் எடுக்க மாட்டேன்ட்டு அதுக்கு முன்னாடி நாள், ஸோ முந்தானத்து நினைக்கிறேன், அவங்க கார்டனியரில் உட்காந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு. எனக்கான பசங்க இருக்காங்க, அவங்களுக்கான சேர்த்து வைக்கணும், வீடு எல்லாமே பிளான் பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தார். பட் எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருந்த நபர் எதனால் மாறிட்டாருன்றது எனக்கே சுத்தமாக புரியல. ஸோ ஒரு பக்கம் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா அரோரா அவங்களை நிறைய மேனிப்புலேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. நிறைய பேர் இல்லைன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக பார்த்தீங்கன்னா அவங்க மேனிப்புலேட் பண்ணிட்டு அவங்களோட பேலன்ஸ் ஷீட்லாம் சொல்லிட்டு இருந்து, ஸோ எத்தனை பேர் இருப்பீங்க, எத்தனை பேர் போவீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு, இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தாங்க ஒரு பக்கம், ஓகேங்களா. இப்போ நான் என்னை பிளாங்க் அவுட்டாக பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா. நீங்கள் யாராவது ஒரு விஷயத்தை உள்ளே திணிக்கும் போது தான் ஸோ நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தோணுமே. ஸோ நீ ஃப்ரீயாக விட்டா நான் ஃப்ரீயாக இருந்திருப்பேன், ஓகேங்களா. அது அந்த மாதிரி விஷயத்தை கானா வினோத்தர்கள் திணிச்சிருக்காங்க என்ன கேட்டிங்கன்னா. ப்ளஸ் கானா வினோத்துக்கு எப்படின்னா அவருக்கு ரொம்ப ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருந்துட்டார், ரொம்ப பதட்டமாகவே இருந்துட்டார். ப்ளஸ் அவர் எடுத்த விஷயங்களை ரொம்ப அசால்ட்டாக தான் எடுத்துருக்காரு. ரொம்ப டீப் திங்கிங்லாம் கிடையாது. ரொம்ப டீப் திங்க் பண்ணிங்கன்னா அவர் எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கெமியெல்லாம் சொல்லிட்டாங்க, உங்களுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரம்யாவும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, ஓட்டிங் லிஸ்ட் நீ தான் ஃபஸ்ட்டு இருக்க, நீ தான் வின்னாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. அது தவிர்த்து அவர் அந்த ஒரு செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா புஷ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. பக்கத்தில் நொய் நொயின்னாங்களா, இந்த அரோரா விக்ரம் அரோரா இப்படி கண்ணு காட்டுறது, அரோரா நான் எடுக்குவான்னு சொல்ல எடுக்கிறது தான் எல்லாம் விட்டலாம்ல. அவர் என்ன கேட்டீங்கன்னா கானா வினோத் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அப்பாவி மாதிரி ஒரு மனநிலைமை. ஸோ எல்லாருமே நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லா இந்த கான்செப்டில் அவர் இருப்பார். தவிர அவருக்கு இந்த கேம் ஸ்ட்ராட்டஜி, இதை இப்படி கொண்டு போகணும், இது எப்படி பண்ணணும், அவனை இப்படி பண்ணணும், நாளைக்கு அவனை இப்படி ஏமாற்று, இது எல்லாமே தெரியாது. அவருக்கு என்ன தெரியுமோ ஓப்பனாக உடைச்சி முடிச்சுட்டு துண்டு 1 வெட்டு 1 துண்டு 2 சொல்லலாம். அந்த மாதிரி கதை தான் கானா வினோத்தர்கள். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். அவரும் அந்த பக்கத்தில் அந்த கேசரி கூட்டம் சும்மா எடுக்குவான் போது அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவரை ட்ரிகர் பண்ணவா எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் அரோரா நான் நல்லவங்களாம் சொல்கிறீங்க, பட் நான் அவங்கள தப்புன்னு சொல்ல வரல. பட் இந்த மாதிரி விஷயத்தை அவர் பக்கத்தில் இருந்து எடுக்குவோம் நம்ம என்ன பண்ணால் அவருக்கு என்ன மைண்ட் வரணும், நம்ம எடுக்கலாம், அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அதில் வேறு லாஸ்ட் நாள் சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் நாள் இதுக்கு மேலே பாக்ஸ் எடுத்துருவாங்கன்னு சொன்னதில் அவர் அந்த ஸ்பார்க்கில் அவர் எடுத்தது ரொம்ப எடுத்துகிட்டு சொல்லிட்டார், பிக் பாஸ் பாக்ஸ் எடுத்துகிறேன், பிக் பாஸ் பாக்ஸ் எடுத்துகிறேன், பிக் பாஸ்ன்றாரு. ப்ளஸ் அவர் சொன்ன சில வார்த்தைகள் இது எனக்கு ஒரு கோடி ரூபாய் மாதிரி, எனக்கு அது கோடி ரூபான்ற பெரிய விஷயம் தான். 18 லட்ச ரூபான்றது அவருக்கு பெரிய அமௌண்ட்டு அவர் எடுத்துட்டாரு. பட் என்னோட வழி என்னன்னா அவர் பணம் கூட மேட்ரு கிடைக்குங்க. டைட்டில் வின்னர் ஆகிருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்கும்ன்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ பணம் கூட அப்பாற்பட்ட விஷயம். பட் டைட்டில் வின்னர்ன்றது ஸோ எந்தெந்த சீசன், இப்போ 8 சீசன் 9வது சீசனில் கானா டைட்டில் வின்னர்ன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். பணத்தை தாண்டி ஒரு பெரிய டைட்டில் இருக்காத எல்லாருமே போராடுறது. கிட்ட 22 பேர் 23 பேர் உள்ளே வந்தது அந்த டைட்டில் தான். டைட்டில் யார் வின் பண்ணுவாங்கன்றது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 70 நாள் கிட்ட வரைக்கும் யாருக்குமே தெரியல கன்ஃபார்மாக. ஸோ யார் டைட்டில் அடிப்பாங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இதாக போயிட்டு இருந்தது. இவர் ரொம்ப பெரிய விஷயம். பட் இவர் ட்ரிகர் பண்ணி நிறைய பேர் இது பண்ணிட்டாங்க. பட் விக்ரம் சொன்ன விஷயங்களை என்னால் உண்மையிலே அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்க. சூப்பருங்க, அவரை தானே எடுத்தேன், நம்ம எதுவும் பண்ணல அப்படின்னு. நீ எதுவும் பண்ணாமல் எப்படி இருப்ப இப்போ அதே அரோரா விக்ரம் எப்போ மேனிபுலேட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. திவ்யாவை பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அதே மாதிரி சாண்ட்ராவை பண்ணுமா, பண்ண முடியாது. ஸோ இவங்களாம் மேனிபுலேட் ஆக மாட்டாங்க. இவங்களாம் கிளாரிட்டியாக இருக்கும். சபரியும் மேனிபுலேட் ஆக மாட்டான். ஸோ கானா வினோத் அவர்களுக்கு மேனிபுலேட் ஆகிடுறாங்க. அவர் யாருன்னா சொன்னாலுமே நம்பிடுறாரு.
ஸோ இவ்வளோ நாள் அரோரா வந்து கானா வினோத்தை வீட்டு ஓனர் மாதிரி பண்ணுறாரு, கானா வினோத்தை பிடிக்கல, கானா வினோத்தை அது பண்ணுறதுலாம் நிறைய சொன்ன அரோரா வந்து கரெக்டாக வந்து கானா வினோத்தை பாக்ஸ் எடுக்கிறது மட்டும் ஏன் கிட்ட வந்து பேசாமல் இருந்திருக்கலாம்ல. அவ்வளோ புஷ் பண்ணிங்களே, அவ்வளோ புஷ் பண்ணி எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்குது அரோரா மாதிரிலாம். அரோரா விக்ரம் பண்ண விஷயங்கள்லாம் அவ்வளோ வெறுப்பாக டென்ஷனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. இது பக்கம் இன்னொரு பக்கம் வச்சுன்னா பிக் பாஸ் வந்து கானா வினோத்தை வந்து வேறு லெவல் பண்ணிட்டாருங்க. ஸோ அவர் வந்து பிக் பாஸ் சொன்னோன்னே கானா வினோத்தை அழுதுட்டார், அப்படியே நொறுங்கி பண்ணதும் ப்ளஸ் வந்து பிக் பாஸ் அவர் கூட கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு. என்ன பிக் பாஸ் வந்து நான் இவ்வளோ நேரமே உங்கள்கிட்ட பேசியுமே வந்து நீங்கள் வந்து சிரிக்கவே மாட்டீங்கன்னா அந்தளவுக்கு அவர் வந்து ரொம்ப கஷ்டமாச்சு கானா வினோத்துக்கு. அவர் சொன்ன விஷயங்கள் அப்போ வந்து காசு எத்தனை வந்து தாய்லாண்டு போகிறேன்னு சொன்னது, அப்புறம் வந்து பிக் பாஸ் சொன்னார்ல காசு எத்தனை பாக்கியா கிட்ட தான் கொடுங்க, தாய்லாண்டுலாம் போகக்கூடாதுன்னு சொன்னது. ஸோ அவர் வந்து சிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் பிக் பாஸ். ஸோ சாண்டிக்கு அப்புறமே வந்து கானா வினோத்தை வந்து சிஷனை அக்செப்ட் பண்ண வந்து உண்மையாலே பெரிய விஷயம். ஸோ கானா வினோத்தை இது ஒன்று போது எனக்கு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து உண்மையாலே வந்து ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் சொல்லலாம். அந்தளவுக்கு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு எல்லாமே, அந்தளவு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பட் அவர் சொன்ன ஒரு வார்த்தைகளுமே வந்து ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. பட் கானா வினோத்தை என்னன்னா, என்னை தவிர்த்து யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஓகே தான். ஸோ என்னை தவிர்த்துன்ட்டு இல்லை, நான் கேஷ் எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு அப்படியே யார் வின் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஸோ இவங்க தான் வின் பண்ண, அவங்க தான் வின் பண்ண, யார் ஒருத்தர் வின் பண்ணாலுமே என்னோட சந்தோஷம் தான் அந்த மாதிரி சொன்னார். அவர் ரொம்ப உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ பிக் பாஸ் ஸ்ட்ராட்டஜியே தெரியாத ஒரு நபர்னா இவர் சொல்லலாம். ஸ்ட்ராட்டஜி வச்சு விளையாடுறத விட ஸ்ட்ராட்டஜியே தெரில, இதுக்கப்புறம் இது நடக்கும் கூட யோசிக்கல அவர். இதுதான் பாக்ஸ் எடுத்து முடிஞ்சு போயிட்டு அவனுக்கு திட்டமா அது அவ்வளோ அந்த இடத்துல சண்டை போட்டு தவிர அது எதுவுமே பண்ணலை. ஸோ இதில் வந்து நம்ம திவாகர் அவர்களை தான் ரொம்ப கதறி அழுதார். அது வந்து இன்னும் ரொம்ப இதாக இருந்துச்சு. திவாகர் வந்து நான் திவாகர் கிட்ட போகும்போது ஏதோ பண்ண போகிறாரு தான் பண்ணியிருந்தேன். பார்த்தா திவாகர் வந்து விழுந்து அழுந்தார். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் வீட்டில் வந்து எல்லாம் மேக்ஸிமம் அழுதுட்டு இருந்தாங்க. சில பேர் அழாமல் இருந்தாங்க, அரோரா, ஸோ விக்ரம். ஸோ இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு கேம் அப்படின்றாங்க. அவருக்கு அந்த கேம் தெரியாதுங்க. கேம் தெரிஞ்ச ஆளுகிட்ட போய் நீ மோதி, நான் என்ன சொல்கிறேன், கேம் தெரிஞ்சாலும் மோதினா ஒன்றுமே நான் இவங்களை போய் தவறாக சொல்லி மாட்டேன். கேம் தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் மோதி அவர் வந்து இது பண்ண தான் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ ஆனாலுமே பிக் பாஸ் என்ன சொன்னார்னா வந்து இதை வந்து லட்சங்களை வந்து கோடிகளாக மாற்றுங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து டெவலப் ஆகின்னு சொன்னார். கண்டிப்பாக கானா வினோத்தர்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. ஆல்ரெடி அவர் நல்ல பொசிஷனில் இருக்கார். பட் வந்து என்னன்னா ஸ்க்ரீனில் வரல. ஸோ இந்த பாட்டு கானா வினோத்தை பண்ணது, இந்த பாட்டு பாடினதா 800 பாட்டுக்கிட்ட பாடியிருக்கனாரு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து வெளியே உலகத்துக்கு தெரில. கானா சிங்கர்ஸ் யாருமே எல்லாருமே எழுதி கொடுத்துருவாங்க தவிர பாடுற ஆள் வேறு இருக்கிறதால வந்து தெரிய மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து கானா வினோத்தை அந்த மாதிரி ஆகிட்டார். இதுக்கப்புறம் வந்து கானா வினோத்துக்கான வாழ்க்கையே வந்து வேறு மாதிரி மாறும்ன்றது நான் நினைக்கிறேன். ஸோ மாறி தான் ஆகணும். இவ்வளோ கஷ்டப்பட்ட நபரில் அவர் சொல்கிறார்ல, இதுக்கு மேலே வந்து என் ஃபேமிலியை நான் பார்க்க போகிறேன், இது வரைக்கும் நான் என் ஃபேமிலியை பார்த்ததே கிடையாது, என் பசங்களை ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ நான் வந்து இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக என் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா டிக்கெட் போட்ட விட கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா கானா வந்து யாராவது டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்களா, ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுவார். ஸோ நிறைய கவுண்டர்ஸ், நிறைய டேலண்ட் இருக்கா, தபலா வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, அந்த மாதிரி விசில் அடி, நிறைய டேலண்ட் இருக்கிறதால ஸோ அவர் வந்து எங்கே வேணால் போயிட்டே இருப்பார், ஃபேமிலி பார்க்க மாட்டேனாரு. ஆனால் கதையெல்லாம் அழுதுருக்காரு, என் குழந்தை நான் பார்க்கணும், பிக் பாஸ் ஒரே ஒரு வாட்டியாக காட்டுங்கன்னு சொன்னார். இப்போ கூட வந்து அவங்க பசங்களுக்காக தான் வந்து அந்த பணம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. என் ஃபேமிலியை நான் பார்க்கணும், சொந்த வீடு வாங்கணும், இந்த மாதிரி நிறைய கனவுகள் வச்சுருக்காரு. அந்த கனவுகள் எல்லாமே வந்து நிறைவேறும்ன்றது நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு காலடி வச்சது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இன்னும் நிறைய இருக்குது கானா வினோத்தவர்கள் பற்றி சொல்ல அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மக்கள் உங்களோட கருத்துக்களை தான் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். பார்த்து சந்திக்கலாம். நன்றி.